ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து போய் இனி நீ இஷ்டப்பட்டபடியே சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழும்படி உனக்கு அருள் செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது உன் வீடு தேடி வந்து கம்பீரமாய் அமர்ந்து விட்டேன். இனிமேல் நான் உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. இனிமேல் நீ எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி உன் கஷ்டங்களை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான இன்பத்தை வரவழைக்கப் போகிறேன். உன்னை ஏமாற்றியவர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லிவிட்டு விலகிவிடு. இன்று நான் ஏமாற்றம் அடைந்தேன், நாளை இதே நிலை உனக்கும் வரும். என்னை கஷ்டப்படுத்திய நீ அதற்கான பலனை நிச்சயமாய் அனுபவிப்பாய் என சொல்லிவிட்டு விலகிவிடு. யார் உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும், யார் உன்னை எவ்வளவுதான் மனதளவில் காயப்படுத்தி இருந்தாலும், துன்பத்தை வரவழைத்திருந்தாலும், அவர்களை பழிவாங்கக்கூடிய எண்ணமே உனக்கு வரவேண்டாம் என் செல்லமே. யாருக்கு என்ன எதை செய்ய வேண்டுமோ, எப்படி செய்ய வேண்டுமோ அதை உனது வராகி அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். தோல்வியே இல்லாத ஆயுதம் பொறுமை மட்டும்தான். நீ யாரையும் பழிக்கு பழி வாங்கவும் வேண்டாம், யாரையும் தோற்கடிக்கவோ வீழ்த்தவோ யோசிக்கவும் வேண்டாம். பொறுமையோடு உன் வாழ்க்கையை வாழப்பார். ஒரு காட்டை எரிப்பதற்கு ஒரு தீக்குச்சி போதும் தானே? அதே போல உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உனது நல்ல எண்ணங்கள் ஒன்றே போதும். அந்த நல்ல எண்ணத்தின் மூலமாகவே உன் மனதையே நீ மாற்றி நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம். அந்த அளவிற்கு நான் உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கத்தான் போகிறேன். மௌனம் என்பது எப்போதும் உன்னிடம் இருந்தாலே அது நிச்சயம் உன்னை சந்தோஷப்படுத்தும். அது எந்த பிரச்சனையும் உன் வாழ்வில் வராமலும் உன்னை காப்பாற்றும் என் செல்லமே. அதே போல மற்றவர்களை பார்க்கும்போது நீ சிந்தக்கூடிய புன்னகை என்பது உனக்கு நம்பிக்கையை மட்டும் கொடுப்பதில்லை, மற்றவர்களுக்கு அது உற்சாகத்தையும் கொடுக்கும். அதனால்தான் யாரை பார்த்தாலும் புன்னகைத்து விடு, எல்லோரிடமும் கொஞ்சம் மௌனமாகவும் பொறுமையாகவும் அன்போடும் நடந்து கொள் என சொல்கிறேன். மனதிற்குள் எவ்வளவு காயங்களை வைத்துக்கொண்டு என்னால் எப்படி சிரிக்க முடியும் என யோசிக்காதே. அவ்வளவு காயங்களையும் வைத்துக்கொண்டு நீ சிரிக்க கற்றுக்கொண்டால் எந்த காயமும் உனக்கு பெரிதாக தோன்றாது என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் சிரித்து சந்தோஷமாக பல்வேறு விழாக்களுக்கு வருவதும் போவதுமாக செல்வதுமாக தானே இருக்கிறார்கள். யார் மனதிலும் கவலை இல்லாமலா இருக்கிறது? எல்லார் மனதிலும் கடலளவு கவலைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் கவலை இருந்தால், காயம் இருந்தால் சிரிக்கக்கூடாது என நினைக்க ஆரம்பித்து விட்டால் அடுத்து இந்த உலகில் யாருமே சிரிப்பை நினைத்தவர்களாக இருக்க முடியாது. அத்தனை பேரும் சிரிப்பை மறந்துவிட வேண்டியதுதான். அதனால்தான் சொல்கிறேன், உன் கஷ்டம் என்பது உனக்கு வேண்டுமானால் பெரிதாக இருக்கலாம், ஆனால் அத்தனையையும் சரி செய்யக்கூடிய இந்த வராகி அம்மா எனக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை என் செல்லமே. எந்த நிலை வந்தாலும் ஒரு நிலையை மட்டும் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதாவது எல்லா சூழ்நிலையிலும் உன்னை இந்த வராகி அம்மா காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் வைத்துக்கொள். நீ மனம் உருகி என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நான் தயாராகத்தான் உன் வீட்டிற்குள் குடி வந்துள்ளேன். இப்போது உன் வாழ்வில் நீ கஷ்டப்படுவது போல தெரிந்தாலும், உண்மை முதலில் தோற்பது போல தெரிந்தாலும், முடிவில் உன் தோள்களில்தான் வெற்றி மாலை வந்து சேரப்போகிறது. உன்னை நெருங்கி இருப்பவர்களோடும் உனக்கு நல்லது நினைப்பவர்களோடும் எப்போதும் நெருக்கமாக பேசு. ஆனால் எப்போதும் அளவோடு சுருக்கமாக பேச கற்றுக்கொள். அதுதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது. உன் துன்ப காலத்திலும் யார் ஒருவர் உன்னுடன் நட்பு கொண்டிருந்தாரோ, யார் ஒருவர் உனக்கு அன்பாகவும் ஆறுதலாகவும் இருந்தாரோ அவர்கள் மீது நீ எப்போதும் முழு நம்பிக்கை வைக்கலாம் என் செல்லமே. அப்படி உன் துன்ப காலத்தில் உனக்கென உதவி செய்ய ஒருவர் இருந்தால், உன் கஷ்டத்தில் உனக்கென ஆறுதல் சொல்ல ஒருவர் இருந்தால், அதுவே உன் வாழ்க்கையை வெற்றிகரமாய் மாற்றுவதற்கு உதவிகள் செய்யக்கூடியது. ஆம், எல்லா வகையிலும் உனக்கு உதவிகள் செய்யவும் உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா தயாராகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீ எந்த அளவிற்கு குறைத்து கொள்கிறாயோ அந்த அளவிற்கு மன அமைதியும் நிம்மதியும் உனக்கு கிடைக்கும். தேவையில்லாமல் எந்த விஷயத்திற்கும் அதிகமாய் ஆசைப்பட வேண்டாம் என் செல்லமே. மனித வாழ்க்கை என்றாலே ஆசையும் தேவைகளும் தேடல்களும் இருப்பதுதான் என நான் அறிவேன். இருந்தாலும் எல்லாமே ஒரு அளவோடு இருந்தால் எதுவும் தவறாக போகாதுதானே. நீ நிம்மதியோடும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என எதிர்பார்க்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அளவோடு வைத்துக்கொள்.
யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே, உன் தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என சொல்கிறேன். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதுமே அடுத்தவரை ஏமாற்ற வேண்டும் என யோசிக்காதே. ஏனெனில் உன்னை ஏமாற்றியவர் அதற்குரிய தண்டனையை பெறத்தான் போகிறார். அதற்குள் அவசரப்பட்டு நீ யாரையாவது ஏமாற்ற முயற்சி செய்தாயே, ஆனால் அதன் பலனை நீ அனுபவிக்க நேரிடும் அல்லவா? நேர்மைக்கு ஒருபோதும் மரணமில்லை. நீ நேர்மையோடு வாழ்வதால், நியாயமாக பேசுவதால் இப்போது கஷ்டப்படுவது போல தெரிந்தாலும் கூடிய விரைவில் நீ மிக உயர்வான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். வாழ்க்கையில் எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எதையாவது இழக்க நேர்ந்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமே தவிர, இழந்ததை நினைத்து வருந்துவதோ அல்லது தெரியாத புரியாத விஷயங்களை நினைத்து கவலை கொள்வதோ வேண்டாம். நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. எப்போதும் உன் மனதில் அமைதி இருந்தால் ஒரு மாதிரியும், சிரிப்பு சந்தோஷம் இருந்தால் ஒரு மாதிரியும், மனதில் கோபமோ வருத்தமோ இருந்தால் ஒரு மாதிரியும் பேசிக்கொண்டே திரியாதே. ஏனெனில் மனநிலை மாறலாம், ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் மாறாது அல்லவா? நீ நன்றாய் இருக்கும்போது சிரித்து பேசுகிறாய், சந்தோஷம்தான். ஆனால் கோபமாய் வருத்தமாய் இருக்கும்போது மற்றவர்களிடம் எரிச்சல் பட்டு பேசினாயே, ஆனால் அதற்கு பிறகு உன் மனம் சமாதானம் அடைந்துவிடும். நீயும் பழைய மாதிரி ஆகிவிடுவாய். ஆனால் நீ எரிச்சல் பட்டு பேசினாயல்லவா, அந்த வார்த்தைகள் அவர்களுடைய மனதை எத்தனை நாளைக்கு கஷ்டப்படுத்தும் தெரியுமா? அதனால்தான் மனநிலைக்கு ஏற்றாற் போல பேசாதே. முடிந்தால் பேசு. இல்லை, மனநிலை சரியில்லை, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கிறது, கோபமா இருக்கிறது என்றால் அந்த சமயங்களில் அமைதியாய் அந்த இடத்தை விட்டு விலகப்பார் என நான் சொல்கிறேன். உன்னுடன் பழகியவர்கள் எல்லாருமே உனக்கு பரிசையே வழியாக கொடுத்திருக்கலாம். அதாவது வலியும் வேதனையும் மட்டுமே உன் வாழ்க்கையின் பரிசாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீ உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கும் இது உனக்கு துணையாக இருக்கும். அதனால் கவலைப்படாதே என் செல்லமே. நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் ஏதோ காரணத்தோடு தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்து ஏற்றுக்கொண்டால் எதை நினைத்தும் கவலை கொள்ள மாட்டாய். நல்ல விஷயம் சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக நீ தனியாக இருக்க வேண்டி வந்தாலும் கவலைப்படாதே. தைரியமாக நின்று பார் என் செல்லமே. ஒரு சில அறிவுரைகள் மனிதர்களின் மனதில் அவ்வளவு சீக்கிரம் புரியவும் வராது, பதியவும் பதியாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த துன்பங்களை நீ அனுபவித்தால் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். துணியாத வரையும் தான் வாழ்க்கை உன்னை பயம் காட்டிக்கொண்டே இருக்கும். என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என நீ துணிந்து நின்றால் வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி விலகி போகும் என் செல்லமே. ஒரு குடத்திலோ அல்லது குளத்திலோ இருக்கக்கூடிய நீரை நீ எத்தனை முறை கலக்கி விட்டாலும் அத்தனை முறையும் அந்த கலங்கல்கள் எல்லாம் அடியில் போய் படிந்து கொண்டு மேலாக இருக்கக்கூடிய நீர் தெளிவடையும் தானே. அதே போலதான் தன்னம்பிக்கையோடு நீ இருந்தால் எத்தனை சோதனைகள் உன் மனதிற்குள் வந்து புகுந்தாலும் கூட அத்தனையும் கீழே போய் காணாமல் போய்விட்டு உன் மனதில் நிச்சயம் தெளிவான சந்தோஷத்தை நீ பெற முடியும். உனக்கு துணையாய் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ள வேண்டாம். எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன்.